ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவரே சமாதானக்காரனர். இயேசுவை குறித்து இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தை இது. அதுவும் முந்தின வசனங்களை பார்ப்பீர் என்று சொன்னால் பெத்லெகேமை குறித்து பெத்லெகேமில் உள்ள அந்த சிறிய ஊரிலே இயேசு பிறப்பார் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் தீர்க்க தரிசனம் மூலமாய் கர்த்தர் அப்பொழுதே வெளிப்படுத்தியிருக்கிறார். இதைதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அந்த சாஸ்திரிகள் அரண்மனைக்கு போய் ஏரோது ராஜாவிடம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லும் பொழுது வேதபாரகர், பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் எல்லாரும் இந்த காரியத்தை தான் இங்கு மீகா தீர்க்கதரிசனம் மூலமாய் எழுதப்பட்டதை தான் காண்பிக்கிறார்கள். தீர்க்கதரிசனம் மூலமாய் அன்று பிதாவாகிய தேவன் பிறக்கப் போகிற இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறார்? இவரே சமாதானக்காரனர், சமாதானத்திற்கு காரணமாயிருப்பார். நீங்க பார்த்தாலும் சமாதானக்காரர்களை பார்க்க முடியவில்லை. பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்கள், வேடிக்கை பார்க்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஆங்காங்கே யுத்தங்களை ஏற்படுத்துகிற கூட்டங்கள் தான் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவான்னு சொல்லி இயேசுவின் பிரசங்கத்திலே நாம் அதை பார்க்க முடியும். ஆனால் இன்னைக்கு சமாதானம் பண்ணுகிற கூட்டங்கள் குறைந்து பிரித்து விடுகிற, பிரிவினை உண்டாக்குகிற கூட்டங்கள் தான் பெருகியிருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே சமாதான காரணராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு அவசியம். அவர் வந்துவிட்டால் போதும், சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் உண்டாயிரும். இன்னைக்கு சமாதானத்திற்காக மனிதன் அங்கெங்கும் அலைந்து தேடி திரிகிறான். நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லை என்று சொல்லி. ஆனால் சமாதான காரணர் இருந்தால்தானே சமாதானம் வரும். ஸ்பர்ஜன் என்கிற வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஊழியர் எழுதுகிறார், அவர் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே சமாதானம் கிடைக்குமாண்டு சொல்லி அலைந்து தேடி திரிகிறார். ஒரு நாள் அந்த சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை கண்டுபிடித்துக் கொண்டார். அவர் பின்பாக எழுதுகிறார், நான் சமாதானத்தை தேடவில்லை, மாறாக சமாதான காரணராகிய இயேசுவை தேடினேன். அவரை நான் கண்டுபிடித்தேன், அவர் எனக்குள் வந்தார், என் வாழ்க்கை சமாதானமாய் மாறிவிட்டது. எல்லா தத்தளிப்பும் சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு போய்விட்டது, நிம்மதி பெருகிவிட்டது என்று சொல்லுகிறார். நீ சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை கொடுக்கிற என்னை தேடுங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியா உங்களோடு வாசம் பண்ணுகிறேன் சொல்லி விரும்புகிறார். இயேசு நமக்குள் வந்துவிட்டால், நம்முடைய இல்லத்தில வந்துவிட்டால் அங்கு சமாதானம் உண்டாகிவிடும். அதனால் இயேசுவை தேடுவோம், இயேசுவுக்கு பிரியாரிட்டி கொடுப்போம், நம்மோடு கூட இருக்கும்படி அவரை அன்போடு கூட அழைப்போம். சமாதானம் நிறைவாய் நமக்குள் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் எந்த விதத்திலும் சமாதானத்தை இழக்காமல் இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் தொடர்ந்து நிம்மதியோடு சந்தோஷத்தோடு இந்த உலக பிரயாணத்திலே முன்னேறி செல்ல முடியும். இந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, சமாதானத்திற்காக இயங்குகிற கூட்டங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமாதான காரணராய் எங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, இன்றும் சமாதானத்திற்கு வழி உண்டா என்று சொல்லி ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு பகுதிகளாக, அப்பா, பட்டணங்களாக, தேசங்களாக அலைந்து திரிகிற பிள்ளைகளை இன்று கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்மிடத்தில் அல்லவா சமாதானம் உண்டு, நீர்தான் சமாதானத்தை உண்டாக்குகிறவர். இந்த நாளில் உம்மை நோக்கி பார்த்து, இயேசுவே சமாதான காரணர் என்று சொல்லி உம்மை குறித்து வேதம் சொல்லுகிறதே, அந்த சமாதான காரணர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிரவேசிப்பீராக. உம்மை தேடத்தக்கதாய், உம்மை விட்டு விட்டு உலகத்தின் காரியங்களை தேடுகிறோம், அதனால் தன்றைக்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். அந்த நிலைமை மாறி இனி உம்மை தேட, உமக்கு முன்னுரிமை கொடுக்க, உம்மை முன்பாக வைக்க உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் பிரவேசித்து அந்த துக்கங்களை மாற்றுவீராக, காயங்களை ஆற்றுவீராக, கண்ணீரை துடைப்பீராக. இந்த நாள் முழுவதும் சமாதானம் நிறைந்த நாளாய் மகிமையாய் ஒவ்வொருவரை நிரப்பினீர் வழி நடத்தும். துதிகனமாய்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தரே சமாதான காரணராய் நமக்காக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த சமாதான காரணர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்போம். சமாதானத்தோடு தொடர்ந்து வாழ்ந்தவரை மகிமைப்படுத்துவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.